ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி தௌபாவினுடைய பாக்கியத்தை கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அனுப்பி சொன்னான், நாயகமே, ஒரு வருஷத்துக்கு மௌத்தாவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாக உங்களினுடைய உம்மத்தில் யாராவது ஒருவர் தௌபா செய்தால் அவருடைய தௌபாவை நான் அங்கீகரிப்பேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒஸ் சனத்து கதீர், ஒரு வருஷங்கிறது ரொம்ப அதிகம்ல ரப்பே. அல்லாஹ் சுருக்குனான், ஒரு மாதம், அவன் மௌத்தாகிறதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் அவன் தௌபா செய்தால் போதுமானது, அவனுடைய தௌபாவை நான் அங்கீகரிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பே ஒரு மாதமும் அதிகம் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொன்னா ஒ ஜும்ஆ, ஒரு வாரத்திற்கு முன்பாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல, அவங்களும் போராடுறாங்க, ஒரு வாரமும் அதிகம் ரஹ்மானே. அப்படியா? ஒரு நாளைக்கு முன்பாக அவன் தௌபா செய்ய, நாளைக்கு மௌத்தா அப்புறம் இன்னைக்கு தௌபா செய்ய தௌபா அங்கீகரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் விடையில போராடுறாங்க. ஒரு நாளுங்கிறது அதிகம்லோ அப்படின்றதும், அப்படியா அது அதிகமாக இருக்கோ, சரி பரவாயில்ல, ஒரு மணி நேரம், மௌத்தாரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நாம் தௌபா செய்தாலும் அல்லாஹ் நம்மை அங்கீகரிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரொம்ப பெரிய அருள் தான் ரஹ்மானே, உன்னுடைய அருள் விசாலமானது, ஆனாலும் ஒரு மணி நேரங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக மாதிரி தெரியுதேன்னாங்க. நமக்கு வெக்க வந்துடுமா இல்லையா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்திற்காக வெக்கப்படையில திருப்பியும் கேட்டாங்க. அவனுக்கு சக்கராத்தினுடைய வேதனை வருவதற்கு முன்பாக, அந்த வேதனை வருமா இல்லையா, அந்த கர்கரா, அந்த இழுத்து மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது, அடிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த நிலை வருவதற்கு முன்பாக அவன் தௌபா செய்யறான். தௌபா செய்ய முடியல, வாயால பேச முடியல, மனசால தௌபா செய்யறான். மன்னிச்சிரு கருணையாளனே, அருளாளனே, அன்பாளனே, என்னை மன்னித்து விடு என்று மனதால் அவன் சொல்லுகிறான். அந்த தௌபாவை நான் அங்கீகரிக்கிறேன் என்றான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல. எவ்வளவு பெரிய கருணை! அல்லாஹ்வின் மீது நாம் பேரன்பு கொள்ளணும்.